கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டுரண்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுவோம். தாம் கூறின மாமறை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. தாம் கூறின மாமறை விட்டனர் கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அன்னா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்னபூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகிறார். இன்னபூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகிறார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீர. நாம் கீதவாத்திய கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். நாம் கீதவாத்திய கைமணி பூரி எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெயம் உண்டாவதாக. இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பி அவர் உயிர்த்தெழுந்தார் என்று உலகுக்கு நிரூபித்து திருஷ்டாந்தப்படுத்தின ஒரு நல்ல நாள். இந்த நாளை நாம் நினைவு கூறும்போது 3 காரியங்கள் கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதனுடைய மகிமையான காரியங்கள், உலகுக்கு பிதாவாகிய தேவன் தெரியப்படுத்தின 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பிதனால் அவரே பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பல தரப்பட்ட மக்கள், பல மொழி பேசுகின்ற மக்கள், பல கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள், பல ஜாதியை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள் வாழுகின்ற இந்த முழு உலகத்திலேயும்
ஆண்டவராகிய இயேசுவே தேவகுமாரன் என்று சகல ஜாதிகளும் சகல நாவுகளும் முழங்கவும் முழங்கால் யாவும் முடங்கவும் தக்கதாக உலகுக்கு நிரூபித்து காட்டுவதற்காக பிதாவாகிய தேவன் அவரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்க செய்தார். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே உயிரோடு எழும்பச் செய்தார் என்பதை பவுலப்போஸ்தலன் திட்டத்தெளிவாய் சொல்லுகின்றார். கிறிஸ்துவை எழுப்பின பிதாவின் ஆவி என்று எழுதுகின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை உயிரோடு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியினாலே எழுப்பினதனுடைய மிக முக்கியமான நோக்கம், முழு உலகத்திற்கும் இவரே தேவகுமாரன், இவரே ரட்சிக்க வந்தவர், இவரே மனுக்குலத்தை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சகல விதமான தீமை நின்றும் ரட்சிக்கிறவர் என்று, ரட்சிக்கிறதற்கு அதிகாரமுடையவர் என்று, பாவங்களை மன்னிக்கிறதற்கு அதிகாரமுடையவர் என்று நிரூபணப்படுத்தும்படியாக பிதாவாகிய தேவன் அவரை மரணத்திலிருந்து உயிரோடே எழுப்பினார். அதைத்தான் ரோமர் 1:5 நாம் வாசிக்கிறோம். பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் இவர் தேவகுமாரன் என்று. அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் மகா பெரிய சிறப்பு. ஏனென்றால் இதுவரை உலகத்தில் தோன்றின ராஜாக்கள், தோன்றின மகா பிரபுக்கள், தோன்றின பலவிதமான அவதார புருஷர்கள் எல்லாரும் மரித்தார்கள், எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்று வரையிலும் திறந்திருக்கிறது என்றால் அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரே தேவனால் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கும் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்பதை அவரை மரணத்திலிருந்து எழுப்பி பிதாவாகிய தேவன் நிரூபித்திருக்கிறார். ஆகவே அவர் எழுப்பப்பட்டதனுடைய ஒரு நோக்கம் அவர் தேவகுமாரன் என்று உலகுக்கு காண்பிப்பதற்காக. இரண்டாவதாக அவர் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் பிசாசினாலே பாவம் செய்ய பண்ணி ஆதாமிற்கு மரணத்தை கொண்டு வர முடிந்தது. ஆதாமினால் உண்டான மரணம் மனுக்குலம் முழுவதற்கும் மரணமாக மாறியது. மனுக்குலத்தினுடைய முடிவு மரணம் என்கிற ஒரு நிலை தான் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்பப்படுகிற வரையிலும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்ததினாலே மரணத்தோடு வாழ்வு நின்று போவதில்லை. உலகத்தில் பிறந்த எல்லா மனிதருக்கும் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி உலகுக்கு தருகிறது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய ஆதாரம். ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்காக எழும்ப வேண்டியதும் கட்டாயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது, மரணத்தோடு வாழ்வு முடிந்து போவதில்லை என்கின்ற நல்ல செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உலகுக்கு சொல்லுகிறது, நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உயிர்த்தெழுதலின் நமக்கு கிடைக்கின்ற இயேசு கிறிஸ்துவோடு நாம் மரித்தோமானால் இயேசு கிறிஸ்துவோடு பிழைத்தும் இருப்போம் என்று பவுல் சொல்லுகின்றார். ஆகவே மரணத்துக்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தது போல நாமும் பிழைத்து கொள்ளுவோம் என்கிற நம்பிக்கைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு சான்றாக இருக்கிறது. மூன்றாவதாக, உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சான்று பகருகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து
உயிரோடு எழுந்ததுனால கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள்ளேயும் ஒரு உயிர்த்தெழுதலை உண்டாக்குவார் என்று பவுல் எழுதுகின்றார். நம்மையும் மரணத்துக்கு ஏதுவான சாவிலிருந்து விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உயிர்த்தெழுதல் தருகின்ற மூன்றாவது செய்தி, நாம் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். அந்த உயிரோடு எழுந்திருக்கும் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அன்றைக்கு நியாயாதிபதியாக வீற்றிருப்பார் என்பதை நமக்கு சொல்லுகின்றதற்கு ஒரு சான்றுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் மரணத்தோடு வாழ்வு நின்று போவதில்லை. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகின்றது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போகும்போது சொன்னார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், திரும்ப வந்து உங்களை அந்த ஸ்தலத்துக்கு நான் கொண்டு போவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை, ஏதேனிலே இழந்த ஆதாமின் நித்திய வாழ்வை இயேசு கிறிஸ்து என்கிற ஆதாமின் மூலமாக நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உலகுக்கு சான்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் வருவேன் என்று போயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான்காவதாக, இயேசு இந்த கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை கொண்டாடுகிறவர்களே, ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், காவலாளிகளாய் இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். உங்களை நீங்களே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என் இரட்சகராய் என் ஆண்டவராய் வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் உயிர்த்தெழுதலினால. மரணத்திற்கு ஒரு முடிவு உண்டு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது, மரணம் விழுங்கப்பட்டது, சாவு அழிக்கப்பட்டது என்பதற்கு இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு சான்று. மூன்றாவதாக, நாமும் உயிர்த்தெழுவோம் என்பதற்கு, நம்மையும் அவர் எழுப்புமார் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு சான்று. நான்காவதாக, அவர் வருவார் என்பதற்கு உயிர்த்தெழுதல் ஒரு சான்று. ஏனென்றால் கல்லறையில் துணிகள் மடித்து வைத்து விட்டு ஆண்டவர் போனார். யூதர்களுடைய ஒரு கலாச்சாரம் உண்டு. மடித்து வைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அவர் திரும்ப வருவார் என்பதற்கு அடையாளம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள், காவலாளிகளாயிருங்கள். ஆண்டவர் வரும்போது அவரை சந்திப்பதற்கு, எதிர்கொண்டு போவதற்கு நாமும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான மாலை பொழுதுல இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த ஈஸ்டர் திருநாளில் இந்த நல்ல செய்தியை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, ஒவ்வொருவரும் அங்கீகரித்து கொள்ள, உலகத்துக்கு தேவன் கொடுத்த நற்செய்தியாய் இது இருக்கிறதையா. நீர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டீர். மரணத்தை ஜெயமாக விளங்குகிறவர் நீர் என்பதை நிரூபித்து காட்டினீர். உயிர்த்தெழுதலின் வல்லமை உமக்குள் இருக்கிறது என்பதை, எங்களை உயிரோடு எழுப்புவீர் என்பதை நிரூபித்து காட்டினீர். நீர் வரப்போகிறவர் என்பதை நிரூபித்து காட்டினீர். அதற்கு நாங்களும் ஆயத்தமாயிருக்க, எங்களை சார்ந்தவர்களை ஆயத்தப்படுத்த, எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளே, உங்களோடு, உங்கள் எல்லைகளில்